ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவையோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆண்டவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலே மக்களோடு அவர் பேசும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே அவர் பேசினார். அவருடைய பிரசங்கம் முழுவதுமே மறுமையை குறித்த பிரசங்கமாயிருந்தது. இந்த உலகத்தை குறித்து அவர் பேசலை, இனி வரும் உலகங்களை குறித்து அவர் பேசினார். அந்த மறுமை உலகத்திலே நீங்களும் நானும் அவரோடு கூட நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்திலே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். அந்த இடத்திற்கு நாம் செல்வதற்கு இங்கே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தெளிவாக சத்தியத்தை இயேசு கிறிஸ்து இந்த 3 அதிகாரங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் இந்த 3 அதிகாரத்தில் உள்ள செய்தியைத்தான் மலை பிரசங்கம் என்று கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல மற்றவர்களும் இதை மிக போற்றி பாதுகாக்கிறார்கள். இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிற அண்ணல் காந்தியடிகள் தன்னுடைய சத்திய சோதனை என்ற புத்தகத்திலே இந்த மலை பிரசங்கத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த மலை பிரசங்கம்தான் அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தையும் புரட்சியும் உண்டு பண்ணினது என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த தேசத்தின் விடுதலைக்காக அவர் போராடுகிற அந்த போராட்டத்திலே சத்தியாகிரகம் அல்லது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதே என்கிற அண்ணல் காந்தியடிகளுடைய சுதந்திர போராட்ட அந்த முறைமையை நான் இயேசுநாதரிடத்திலிருந்து மலை பிரசங்கத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த மலை பிரசங்கம் உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வேத சத்தியங்கள் அடங்கிய ஜீவனுள்ள வார்த்தைகள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி அந்த ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டுமானால் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும்? அதுதானே இன்றைக்கு பிரச்சனை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் பாரம் சுமந்து தவிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப்போகிறேன்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு? யார் என் வேதனைகளை அறிவார்கள் என்ற கேள்வி நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிறது. ஆண்டவர் மிக தெளிவாக அவர் பேசுகிறார். அதில் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவிலே ஒரு முழத்தை கூட்டுவான்? பலருக்கு ஒரு மனதில் ஒரு குறை, நாம் கொஞ்சம் ஹைட்டாக பிறந்தோம் இல்லையே அப்படின்னு. குட்டியாக இருக்கவங்களுக்கெல்லாம், வளர்த்தியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம நெடுன்னு இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டோமே, கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி ஸ்லிம்மாக இருந்திருக்கலாமே, அது அவங்களுக்கு கவலை. கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு, ஐயோ நம்ம இப்படி குண்டாயிட்டோமே, ஒல்லியாக ஸ்லிம்மாக இருந்தால் நல்லா இருக்குமே. இந்த ஒல்லியாக இருக்கிற ஆட்களை பாருங்கள், எலும்பும் தோலுமாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஐயோ நம்ம கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லா இருக்குமே. இக்கரைக்கு அக்கறை பச்சை. உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு யூனிக்காக ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார்.
ஒருவர் மாதிரி அடுத்தவர் கிடையாது. ஆண்டவருடைய படைப்பு மிக விசேஷமானது. இது மாத்திரமல்ல, உலகில் பல காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம். பல வேலைகள், பல காரியங்கள், நியாயமான பல கஷ்டங்கள், கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மொத்தமாய் அவர் சொல்லுகிற காரியம், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்டுவான்? நம்முடைய உடம்புல அல்லது நம்முடைய வளர்த்தியில ஒரு அடி நம்மளால் கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமான்னு பார்த்தா தட் இஸ் இம்பாசிபிள். அது நம்மால் முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களால் முடியாது, பிறகு ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? நீங்க மனிதன் தன்னால் முடியாது அப்படின்னு தெரிந்தும் கவலையாது படுவோமேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். கவலை மனிதனை நொறுக்கிவிடும். கவலை அவனுக்கு வியாதியை உண்டாக்கும். இன்னைக்கு பல மருத்துவர்கள் சொல்ல மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தாங்க வேதம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லுகிறது. மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன், ஔஷதம், சரீர சுகம். மகிழ்ச்சியா இருங்க, கவலைப்படாதிருங்கள். வேதாகமம் முழுவதும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் கவலைப்படுவதை அவர் விரும்புகிறதில்லை. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னெலாம் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ஆண்டவருக்கு எது பிடிக்காது? அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும் வருத்தப்படுவது, கவலைப்படுவது, அழுவது அவருக்கு பிடிக்காது. அது அவருக்கு சம்மதம் இல்லை. ஜனங்களை பார்க்கிறார், அவர்கள் தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் கவலைப்படுகிறார்கள். கடன் பிரச்சனை ஆயிட்டேன்னு ஒரே கவலை, வீட்டில் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலையேன்னு ஒரே கவலை. நீ கவலைப்படுகிறதினால் திருமணம் கைகூடி வந்து விடுமா? குழந்தை இல்லையே என்று கவலை. யாக்கோபுக்கு 4 மனைவிகள், 3 பேருக்கு குழந்தைகள் இருந்தது. ராகேலுக்கு மாத்திரம் குழந்தை இல்லை, பிள்ளை இல்லாதிருந்தாள். ஒரு நாள் சாயங்காலம் வயல்வெளியிலிருந்து யாக்கோபு திரும்பி வீட்டுக்கு வரும் பொழுது இவள் வீட்டிலிருந்து எதிர்கொண்டு போய் அவனுடைய காலிலே போய் விழுகிறாள், அழுகிறாள், புலம்புகிறாள். வேதனை. அந்த வேதனை அவளுக்குத்தான் தெரியும். நம்மால் அதை முழுமையாய் விளங்கிக் கொள்ள முடியாது. அழுகிறாள், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். அவ்வளோ துக்கம், அவ்வளோ கவலை. அதற்கு யாக்கோபு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் தேவனா? தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். ஆக பிள்ளை இல்லாத ஒரு நிலைமை அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. வேதனை நிறைந்த ஒரு காரியம்தான். அது ஒரு நாளில் தீராது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படி கவலைப்படுவதினாலே நீ எதை சாதிக்க போகிறாய்? அதான் நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். உனக்கு என்ன தேவை? குழந்தை தேவை. உனக்கு என்ன தேவை? பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும். உனக்கு என்ன பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? மகன் படித்து விட்டு வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேலை வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாடகை வீட்டிலே இருக்கிறோம், எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வேண்டும். பல பிரச்சனைகள். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் திறமையால் நீங்கள் ஏதாவது செய்து விட முடியுமா? மிஞ்சி மிஞ்சி போனால் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டலாம். அதுவும் ஆண்டவருடைய சித்தம் இருந்தால்தான், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா.
கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறதும் விருதா. கருமையானவர்களே, யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வாழ்விலே நமக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள், இவைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று வெகு சுலபமாய் இங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். வெகு சிம்பிள். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே ஒரு முழத்தை நீங்க எப்படி கூட்டுவீங்க? முடியாது. உங்களால் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அற்ப காரியங்கள் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எது அற்ப காரியமா? சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுறது, குறைக்கிறது. அவருக்கு அற்ப காரியம், எளிமையான காரியம், லேசான காரியம். பக்தன் பாட்டு எழுதி வச்சிருக்க, நம்ம எல்லாம் பாடி இருக்கிறோம். ஒரு பழைய பாடல், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம், நமக்கு முடியாத காரியம். நம்மால் முடியாத பல காரியங்கள் அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறதுனால நாம ஏன் கவலைப்படணும்? இந்த 6ஆம் அதிகாரத்தை முழுவதுமே வாசித்து பார்த்தா மக்களை 2 கூட்டமாக அவர் பிரிக்கிறார். அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் அழ வேண்டாம், அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். அப்ப அஞ்ஞானிகள் அவருடைய பிள்ளைகள் 2ஆ பிரிச்சுறார். இங்கே இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற ஆலோசனைகள், வேத போதனைகள் அவருடைய பிள்ளைகள், இயேசுவை நம்புகிற பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறீர்கள் அல்லவா? அவரை நம்பித்தானே இந்த செய்தியை தொலைக்காட்சிகளிலும் மற்ற ஊடகங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தானே நீங்கள்? அல்லது ஒருவேளை முதல் முறையாய் நீங்கள் கேட்டாலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் அந்த மனதோடு நீங்கள் இருப்பீர்களானால் அவருடைய பிள்ளைகள் தானே நீங்கள். உங்களுக்கு தான் அவர் சொல்லுகிறார், ஒரு பிரச்சனையை நாம் எப்படி அணுக வேண்டும், இந்த உலக மக்கள் எப்படி அணுகுகிறார்கள். இதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஆசீர்வாதமான வார்த்தை தெரியுமா? இவைகளை எல்லாம், எவைகளை எல்லாம்? இந்த 32வது வசனத்திற்கு முன்பு சொல்லப்பட்ட இவைகளை எல்லாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். மனிதனுடைய பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க ஒரு இடம், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. அதற்காய் அது சந்திக்கப்படாத நிலைமையிலே, அது கூட இல்லாத நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அதை தேடி ஓடாதிருங்கள். ஐயோ நான் என்ன செய்வேன்? மக்களுடைய பரிதவிப்பு அதுதான். ஐயோ 2 பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறேன், நான் அந்த பிள்ளைகளுக்காக தங்கம் சேர்க்கணும், நான் அந்த பிள்ளைகளுக்காக உழைக்கணும், நான் அந்த பிள்ளைகளுக்காக எதிர்கால அவருடைய திருமண வாழ்வுக்கு நான் சொத்து சேர்க்கணும், நான் அதை சேர்க்கணும். 2 பெண் குழந்தைகளையும் கொடுத்தது கர்த்தர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவர் 2 குழந்தைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை பெற்றோர்களாய் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கான சகல காரியங்களையும் அவரே செய்வார். குழந்தையை கொடுத்தது அவர். இந்த குழந்தையின் எதிர்காலம் முழுவதும் அவருக்கு தெரியாதா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உருவாவதற்கு முன்பே அவர் உங்களை பார்த்திருக்கிறார்.
சங்கீதக்காரன் தாவீது இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் சொல்லுகிறார். என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே என் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். என் முகத்தை பார்த்திருக்கிறார். இவ்வளவு ஏங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் என்னை பார்த்தார் என்றால் இந்த உலகம் தோன்றி எத்தனை ஆண்டுகள், இந்த உலகம் தோன்றி எத்தனை ஜெனரேஷன் கழித்து நான் பிறந்திருக்கிறேன். ஒருவேளை ஆதாம் உருவாகி இன்றைக்கு ஒரு 6000 வருடம் என்று நான் வைத்துக் கொண்டாலும் 6000 வருடம் கழித்துத்தான் நான் பிறக்கப் போகிறேன். அதற்கு முன்பு கோடிக்கணக்கான வருடங்கள் இந்த உலகம் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேதம் சொல்லுக, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்னே அவருடைய கண்கள் என்னை கண்டது, என் முகத்தை அவர் பார்த்தார் என்றார். அவர் நமக்கு தேவை என்னெல்லாம் தேவை என்று அவர் அறிந்திருக்கு. அதான் அவர் அழகா சொல்றார், உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்த 32வது வசனத்தை நான் மறுபடியுமாய் வாசிக்கிறேன். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அஞ்ஞானிகள் இதையெல்லாம் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஒன்றை நீங்கள் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள், எனக்கு அடுத்த நிமிடம் என்ன தேவை, அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு என்ன தேவை, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் என் பிதா அறிந்திருக்கிறார். இப்போ அப்படி இதை வைத்துக்கொண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு, எத்தனை லட்சங்கள் கடன் இருக்கிறது. கடன் வாங்குவது தவறு. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்றுதான் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைகளின்படி பல நேரங்களில் நடக்காததினால் கடன் பட்டு இருக்கிறோம். கடன் படாமல் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியவில்லை. கடனில் மாட்டிக்கொண்டோம். இப்பொழுது நாம் திகைத்து போயின்னு இருக்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்க, எத்தனை லட்சம் உங்களுக்கு கடன் இருக்கிறது. அந்த கடனுக்காக உங்கள் உள்ளம் உங்களை நொறுக்கி வேதனைப்படுத்தி, எப்படி நான் அடைப்பேன், நான் என்ன செய்வேன். கடனுக்கு மேல் கடன் வருகிறது. தொழிலிலே ஒரு நல்ல ஆசீர்வாதம் இல்லை, மேலும் மேலும் கடன் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். முதலாவது ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது ஒன்றை தெளிவாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் என்னுடைய அனைத்து காரியங்களையும் அறிந்திருக்கிறார். அவர் அறியாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தரணும் என்பது அவருக்கு தேவை. இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அவரிடத்திலே ஜெபத்துக்கு நீங்கள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள், பிதற்றாதிருங்கள். வீண் வார்த்தைகள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுதே நீங்கள் எதுக்கு ஜெபிப்பீங்கன்னே அவருக்கு தெரியும். என்னென்ன விஷயங்களை சொல்ல போறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆகவே எளிமையாய் ஆண்டவரிடத்திலே உங்கள் தேவைகளை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நமக்கு வேதம் அப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு ஏற்கனவே அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறார். எப்போ உன்னுடைய பிரச்சனைகளை நீக்க வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும். அப்ப நாம என்ன செய்வது? முதலாவது, கவலைப்படுவதை முற்றிலுமாய் ஒழிக்க வேண்டும். நீங்கள் கவலைப்பட்டால் நீங்கள் அவிசுவாசி. நீங்கள் சந்தேகப்பட்டால் நீங்கள் அற்ப விசுவாசி.
கவலைப்படுவதை முதலாவது முற்றிலுமாய் எடுத்து தூக்கி போடுங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இதாங்க அடிப்படை பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள். அதற்கு கூட ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அதுக்கு கூட கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அடுத்த நேரம் என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த அதிகாரத்தினுடைய இறுதி வார்த்தை 34வது வசனத்தில் அவர் சொல்லுவார், ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். திரும்ப 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 இந்த குறிப்பிட்ட வசனங்களை நீங்கள் வாசித்து யோசித்து பாருங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது, ஆனால் நான் எப்படி இருக்கு? எவ்வளவு சொன்னாலும் கவலைப்படுவதை நம்ம விடுறதே இல்லை. நாளைய தினத்தை குறித்து கூட கவலைப்படும். ஏன்னா நாளைய தினம் என்பது எதிர்காலம். அதை ஆண்டவர் கையில் விட்டுருங்க. நாளைக்கு காரியத்தை நாளைக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு உள்ள காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து கொள்வார். நாம செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் இந்த அதிகாரத்திலே 34 வசனங்கள் இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அப்படியே அனலைஸ் பண்ணி அவர் வரிக்கு வரி சொல்லிக்கொண்டே வருகிறார். பல வசனங்கள் இந்த அதிகாரத்திலே கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அதற்கு சில உதாரணங்களை கொடுக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? நாம உழைக்கிறோம், விதைக்கிறோம், அறுக்கிறோம், களஞ்சியத்தில் சேர்த்தும் வைக்கிறோம். ஆனால் ஆகாயத்து பறவைகள் இது எதையுமே செய்வதில்லை. அவைகளை கர்த்தர் பிழைப்பூட்டுகிற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் பிழைப்பூட்ட மாட்டாரா? அப்படினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக அழகாக எளிய வார்த்தையிலே சொல்லுகிறார். 33வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தெரிந்த வார்த்தை, தெரிந்த வசனம். இதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. வாசிக்கும் பொழுதே எளிய தமிழில் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் புரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்றைக்காவது நாம் இதை வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி பார்ப்போம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் தெளிவாய் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை தேட வேண்டும் என்று. ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாமல் நமக்கு இந்த உலக தேவைகளை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது? கவலை தான் மிஞ்சுகிறது. நாம் திருப்தியாய் வாழ முடியாது, திருப்தி அடைகிறதில்லை. உழைத்து வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதில் கொஞ்சம் பணத்தையாவது சீட்டு போட்டு சேமித்து வைத்தால் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் சமாதானமும் இல்லை. காரணம் என்ன? நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடல். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தன் வாழ்க்கையின் முழு முதற் நோக்கமாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் மாத்திரம் அவன் தேடுவானாயில் அவனுடைய பிற தேவைகள், உலக தேவைகள் அனைத்தும் அவனுக்கு ஏற்ற நேரத்தில் சந்திக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அவன் மகிழ்ச்சி நிறைந்த மனிதனாய் வாழ்கிறான், கவலை இல்லாத ஒரு மனிதனாய் வாழ்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், என்னுடைய எல்லா காரியங்களையும், என்னுடைய எல்லா கவலைகளையும் என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னுடைய எல்லா தேவைகளும் அவருக்கு தெரியும், என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நாளும்
காலை எழுந்தவுடன் என்னுடைய பிரச்சனையவே நான் ஆண்டவரிடத்தில் பேசாதபடி, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை நான் தேடும்படியாய் வந்திருக்கிறேன், அதற்குரிய நீதியை நான் தேடும்படியாய் வந்திருக்கிறேன். நாம சிந்திக்க வேண்டியதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் எப்படி தேட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம தேட வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் பல்லாயிரம் கோடி மக்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ராஜ்யம் இன்னும் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் இந்த பாரத தேசத்திலே கோடிக்கணக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை தெரியாது, அவருடைய ராஜ்யம் தெரியாது. ஆகவே ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்றால் இறையரசின் விரிவாக்கம். நான் வாழ்கிற இந்த தேசத்தில் எல்லா மனிதனுக்கும் இயேசுவை அறிவித்து விட்டேனா? நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது ஒன்றுதான் நம்முடைய கவலையாய் இருக்க வேண்டும், நம்முடைய தேடுதலாய் இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தை நாம தேடும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் இறக்கி வைத்துவிட்டு அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாய் நம்ம இந்த ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா கவலைகளும் போராட்டங்களும் வேதனைகளையும் அறிந்த நீர் ஆண்டவரே எங்களுக்கு எளிமையாய் கற்றுத்தருகிறீரப்பா. இந்த வேளையில் எங்கள் உள்ளத்திலே காணப்படுகிற எல்லா துயரங்களையும் கவலைகளையும் வேதனைகளையும் அப்பா உம்முடைய பாதத்திலே இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிமிடம் முதல் உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கான பணிகளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தையும் உம்முடைய ராஜ்யத்திற்குரிய நீதியையும் நாங்கள் தேட உதவி செய்தோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுவீங்களா? ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய வல்ல கரங்களினாலே எடுத்து பயன்படுத்தும். அவருடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், அவருடைய பொருளாதார தேவைகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, அப்படி நீர் அவர்களுக்கு தேவையான அற்புதங்களை, அதிசயங்களை இப்பொழுதே நீர் நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். தயவாய் இறங்கும் உடைய பிள்ளைகளுக்கு அவர்களை ஆறுதல் படுத்தும், அவர்களை தேறுதல் படுத்தும், காத்துக்கொள், சாட்சியாய் வாழ உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.